ஓகே गाइस, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்னைக்கு ராஜஸ்தான் பிங்கா வந்தானுங்க. விமன் எம்பவர்மெண்டா பெரிய தப்பு இல்ல. மேட்ச் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கல்ல. இருக்கு காரணம் இருக்கு அதுல. சோ இன்னைக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், இந்த வைபவ் சூரியவன்ஷி இன்னைக்கு சொதப்புவான் அப்படின்னு நினைச்சேன். சொதப்பிட்டான். அதுதான் நடந்துச்சு. டக் அவுட். ஏன்னா போன மேட்சுக்கு ஹைப்பு, என்ன ஹைப்பு, இவனை பத்தி பேசாதவன் எவனுமே இல்லடா. கிரிக்கெட்டே பார்க்காதவன்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், 14 வயசுப்பா, எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். நெக்ஸ்ட் சச்சின்ன்றானுங்க, நெக்ஸ்ட் விராட் கோலின்றானுங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நெக்ஸ்ட் விராட் கோலிலாம் எனக்கு கிடையாது. ஓகேவா? அதை நான் இப்பவே சொல்றேன். அதுக்கு டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இருந்த விராட் கோலி இத்தனை வருஷமா இருக்கான். இத்தனை வருஷமா அந்த பிரைட் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. அது ரொம்ப கஷ்டம். ஃபார்ம் அவுட் ஆனாலும் திருப்பி வர்றான். அதெல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு புரியாதுடா. நீங்க எல்லாம் டக்குன்னு ஒரு பிளேயரை பார்த்தோன்னே ஒரு 2 மேட்ச் அடிச்சா நீங்க உடனே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவன் தான் அப்படின்னு. நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிதான் பண்ணீங்க, போயிட்டான். பிருத்திவி ஷாவா அப்படிதான் பண்ணீங்க, போயிட்டான். ஒருத்தன் போற மாதிரி பயமுறுத்தனா எஸ்எஸ்வி ஜெயஸ்வால்னு ஒருத்தன் இல்ல இருக்கேன்னு காமிச்சிட்டான், நான் இருக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி. சோ அதனால தயவு செய்து ரொம்ப ஹைப்ப கொடுக்காதீங்கடா. இப்படிதான் மத்வால் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயலுக்கு பவுலிங் போட்டுட்டு இருந்தான் தெரியுங்களா. அவன் முன்னாடி மும்பை பிளேயர் தான். அவன் இந்த லக்னோ மேட்ச் நினைக்கிறேன் சென்னையில வச்சு நடக்கும். 5 விக்கெட் எடுப்பான், 5 ரன் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் 2023ல. அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சு நான் மரண ஹைப். இவன் சின்ன வயசுல இப்படி இருந்து வந்தான், அவன் அங்க இருந்தான், அவன் அந்த பிளேயர் எப்படி பார்த்தான். அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து நான் ஒழுங்கா பவுலிங் போட்டு நான் பார்க்கவே இல்லை. இதுதான் நடக்கும். கிரிக்கெட்டை பொறுத்தவரை கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் நடந்துச்சு. நான் அது மட்டும் இல்ல, இன்னொரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி வந்துட்டு இவன் பும்ரா, இந்த போல்ட், தீபக் சஹர் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்ப குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குஜராத்ல பிரசித் கிருஷ்ணா பயங்கரமா போடுவான். இஷாந்த் சர்மா ஒன்னும் பயங்கரமா போடுறது இல்லை இப்பெல்லாம். சிராஜ் ஸ்டார்டிங்ல நல்லா போட்டுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எண்ட்ல இப்பெல்லாம் நல்லா போடுறது இல்லை. ரஷீத் கான் பாலம் அடிக்கவும் இல்லை ஒழுங்கா. சோ பிரச்சனை அங்க இல்ல. பட் மும்பை அப்படி கிடையாது. மும்பை ஒன்னும் ஈஸியானதெல்லாம் கிடையாது. இவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, 14 வயசு தான். இவன் வந்துட்டு ஐயோ ஸ்டார்க்கு போடுறான், பும்ரா போடுறான் அப்படிலாம் நினைக்க மாட்டான். வர்ற பால நான் ஷார்ட் அடிக்க போறேன். கல்லி கிரிக்கெட் மாதிரி தான். கல்லி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எப்படி ஆடுவானுங்க, வந்தோடனே 6 அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் விளையாடுவானுங்க. அதே தான், அந்த மாதிரி தான் இவன் விளையாண்டுட்டு இருக்கான். சொல்ல போனா எந்த பவுலரையும் பாக்குறதுலாம் கிடையாது. பும்ரா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் மட்டும்தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்து. ஐயோ பும்ரா போட போறானா, கொஞ்சம் பார்த்து ஆடணும். விராட் கோலி வந்துட்டு பேட்டிங் பிடிக்கிறான்னு வைங்களேன், ஐயோ போலர் போடுறானா ஆஃப்ல வைக்க கூடாது பேட்டை, அந்த மாதிரி யோசிக்கணும். இவன் வந்துட்டு லேட் ஆனதுக்கு அப்புறம் யோசிப்பான். பட் இந்த வயசுல எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் பாக்குற மைண்ட் செட் எல்லாம் இருக்காது. அவன் வெறும் 14 வயசு. நீங்க என்னதான் இல்ல அவன் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர், அவன் அப்படிதான் யோசிப்பான். இல்ல அப்படி யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பாருங்க. சோ அந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா நான் வந்து சொதப்பான்னு நினைச்சேன். பட் வந்து டக் அவுட் ஆவான்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஜெயஸ்வால் நான் டீமை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி 2 6 அடிச்சா. அதுக்கு அடுத்த பாலே போல்ட்டை கலட்டிட்டு பாயிண்ட் அவுட் வேற பண்ண. தம்பி என்னடா நல்லா யாரு அப்படின்ற மாதிரி காட்டிட்டான். சோ இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சோன்னா இந்த பராக் மண்டையா இருக்கான் பாத்தீங்களா, பவுலிங் எடுத்தான். டே ரியான் பராக், டே இவனை திட்டி அம்மா நாக்கெல்லாம் எரியுதுடா. அந்த அளவு அவனை திட்டேன்டா ரியான் பராக பார்த்து. சரி விடு, டாஸ் ஜெயிச்சோன்னா இந்த பராக் மண்டையும் பவுலிங் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன். அப்பா நான் மும்பை பேட்டிங் கொஞ்சம் ஜாலியா பார்க்கலாம். ரோஹித் சர்மா பேட்டிங் பிடிக்கிறேன். இன்னைக்கு மும்பை வேற லெவல்ல பேட்டிங் பிடிச்சானுங்கப்பா. எல்லாருமே நல்லா விளையாண்டானுங்க. 217 ரன் அடிச்சிருக்கானுங்க. ரிங்கிள்டன் 60, ரோஹித் சர்மா 50. ரோஹித் சர்மா அவுட் ஆயிருப்பான், யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ரிவ்யூ எடுக்கலாமா என் மண்டையில ஓடிச்சு. டே எடுறா அது அவுட் இல்லடா அப்படின்ற மாதிரி எடுத்தான். ரிவ்யூ அவுட் இல்ல அப்படின்னா ஜாலி ஆயிட்டா ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பிடிச்சான். ரோஹித் சர்மா 6 அடிக்கல இன்னைக்கு மேட்ச்ல, ஃபுல்லா 4 தான். ஒரு 9 4 அடிச்சிருக்கான். அவனுங்க 2 பேரும் போறானே, சூரியவம்சி அவன் பேர் என்ன, சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டான். எதுக்குன்னு தெரியல. 2 பேரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு வேற லெவல்ல நடாங்க. முக்கியமா இந்த ஹர்திக் பாண்டியா 18th ஓவர், இந்த ஃபரூக்கி ஓவர்லனா மரண அடி அடிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு எல்லாரையுமே போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். சூரியகுமார் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே 23 பால்ஸ்ல 48 ரன்ஸ். 2 பேருமே ஒரே மாதிரி விளையாண்டுருக்கானுங்க. சூப்பரா விளையாண்டானுங்க. இதனால 217 ரன் அடிச்சானுங்க. ஆனா ராஜஸ்தான் அப்படியே பாதி தான் அடிச்சிருக்கானுங்க. 117 தான் அடிச்சிருக்காங்க. 100 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்கானுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மும்பை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டானுங்க. கம்பேக் கொடுக்கறதுன்னு எப்படி தெரியுமாடா, சென்னை சூப்பர் கிங்ஸ். இதுதான் கம்பேக். புரியுதா? நீங்க கேட்கலாம், எப்பா மும்பைட்டு எவ்வளவு பெரிய டீம் இருக்கு தெரியுமா, அவனுங்கெல்லாம் பும்ரா வச்சிருக்கானுங்க, பாண்டியா வச்சிருக்கானுங்க, ரோஹித் எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கு, எங்கள்கிட்ட அந்த டீம் இருந்தா வர முடியும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டா? அப்படிலாம் இல்ல. அப்ப போன வருஷமே இதே டீம் தான் மும்பைட்ட இருந்து. ஏன் வரல போன வருஷம்?
இது இப்படிதான் கம்பேக் பண்ணணும். டேபிள் 1ல இருக்கானுங்க, ஸ்டார்டிங்ல கீழே இருந்தானுங்க. சிஎஸ்கே கம்பெனி நம்ம 2 பேரும் ஒண்ணுதானு மும்பை இந்தியன்ஸ் அவுட்ல அடிச்சானுங்க. சிஎஸ்கே அடிச்சு நீ அங்க இருற நான் மேல போறேன் அப்படின்னு போயிட்டானுங்க மரியாதையோட. பரவாயில்லடா மும்பை இந்தியன்ஸ், உங்களுக்கு சொரணை இருக்குன்னு காமிச்சிட்டீங்க. ஒருத்தனுக்கு சொரணையே இல்லாம கீழே இருக்கானுங்க, அங்கேயே இருங்க. நேத்து மேட்ச் தோத்தானுங்க, பட் நேத்து மேட்ச் ஜாலியா இருந்து. ஏன்னா நான் ஸ்டேடியம்ல போய் பார்த்ததுனால, பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ஸ்டேடியம்ல பார்த்ததுனால கொஞ்சம் ஒர்த்தா இருந்துச்சு. அதனால நான் ஜாலியா பார்த்துட்டு வந்தேன். இனி ஆர்சிபியோட வருது, எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல இவனுங்க. ஏன்னா டஃப் கொடுப்பானுங்க கண்டிப்பா சிஎஸ்கே. சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நல்ல அட்வான்டேஜ் இருக்கு சிஎஸ்கேக்கு அங்க விளையாடுறதுக்கு. ஏன்னா பிரஷர் யாருக்கு இருக்குன்னா ஆர்சிபிக்கு தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு கப்படிக்கணும். சிஎஸ்கேக்கு இப்ப பிரஷரே இல்லை, எப்படியும் அவனுங்க வெளியே போயிட்டானுங்க. அதனால அந்த சில்லோட விளையாடலாம். இந்த பிரேவிஸ், இந்த டெபால் பிரேவிஸ்லாம் இனிமேல் பிரஷரே இல்லாம ஆடலாம். அவன் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்லை. கப்படிக்கணும், அதெல்லாம் நான் வந்துட்டு ஜாலியா பேட்டிங் பிடிக்கும். நேற்று நான் வந்து பார்த்தேன், அவன் கிரௌட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு புதுசா இருக்கு, இந்த மாதிரி சியர் வந்து அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவன் என்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு பயங்கரமா கத்துறானுங்க சென்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு நேற்று மேட்ச்ல வந்து டோனிக்கு அடுத்து பிரேவிஸ்க்கு தான் பயங்கரமா கத்துனானுங்க. ஏன்னா அந்த ஒரு மேட்ச் வந்து அடிச்சான்ல எஸ்ஆர்எச்சோட, அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல பயங்கரமா கத்துனானுங்க. சாம் கரனுக்கு தான் சவுண்டே இல்லை சொல்ல போனா. சாம் கரன் ஏன்டா வந்தா அப்படின்னு பார்த்தா சாம் கரன் தான் பொழந்து எடுத்துட்டான். பட் இந்த மேட்சுக்கு வருவோம். இந்த 117 ரன் அடிக்கிறதுக்கு இவனுங்க பட்ட கஷ்டம் இருக்கு. ஆர்ச்சர்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஆர்ச்சர் பேட்ஸ்மேன் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். பும்ரா 2 விக்கெட், பராகை ஹிட்மேரை டக்குன்னு தூக்கிட்டான். அதாவது அந்த ராஜஸ்தான் ராயல் டக் அவுட்டே செத்து போயிட்டானுங்க. கோச் எல்லாம் மாறி விளையாடுறானுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறானுங்க. எப்படிப்பட்ட டீமை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பாருங்க மிஸ்டர் டிராவிடு. லடாக் குமார், கொக்கி குமார்ன்ற இந்த ஸ்டேஷன் இதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பட்லர் வேணாது கொடுப்பாங்கடா. சோர்துங்கிற என்னதான் திங்கிற பட்லரை கொடுத்துருக்கான். போல்ட், ஆஸ்னா வந்துட்டு என்னதான் வந்துட்டு சிஎஸ்கேல இப்ப கிழிச்சாலும் அங்க ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாரு. தேவங்கும் போது மேல வந்து விளையாடுவாரு, பவுலிங்கும் நல்லா போட்டாரு. அது விஸ்வேந்திர சகலை விட்டுருக்கீங்க. ஆவேஷ் கான் அண்டர் ரேட்டடான பவுலர். ஆவேஷ் கான் கேசவ் மகாராஜ்னு ஒருத்தர் கலந்தாண்டா, அவனை காணும். ரோமன் பவல் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவனை எல்லாரையும் தூக்கி கொடுத்துருக்கடா முட்டா பசங்களா. நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க டீம் வச்சுட்டு? இதுல இவர் பராக கேப்டனா போட்டிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி எல்லாம் இல்ல. நீ எதுக்கு சஞ்சு சாம்சனை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க நல்லா தெரியும். சஞ்சு சாம்சனை மதிக்கலையா? வெளியே வா, கண்டிப்பா சிஎஸ்கே வாங்கிடுவாங்க எவ்வளவு காசுனாலும் கொடுத்த. ஏன்னா சிஎஸ்கேக்கு கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன் டோனி மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. அப்படின்னா அது சஞ்சு சாம்சனா மட்டும்தான் இருக்கும். சோ சஞ்சு சாம்சனே உனக்கு மரியாதை கொடுக்கலையா? அந்த பராக் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நல்ல பேட்ஸ்மேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பராக் ஆர்டர் ஸ்டைலு. பட் அவனெல்லாம் இந்த கேப்டன் என்னால அவனை கேப்டன் எல்லாம் பார்க்க முடியலப்பா. கேப்டனா இருந்தா அவன் ஒண்ணு கூட புடுங்கல. போன மேட்ச் அவனுக்கு தோத்துருப்பானுங்க. வைபவ் சூரியவன்ஷி அடிச்சதுனாலதான் தப்பிச்சிங்க. இல்லாட்டா மறுபடியும் சோக்காய் படுத்திருப்பீங்க அந்த மேட்சை குஜராத்தோட. சோ போன மேட்ச் ஒரு 1 ஹிட் ஒண்டர் அப்படின்னு காமிச்சிட்டானுங்க. அவன் அடிச்சதுனால தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. மொத்தத்துல சொல்ல போனா ராஜஸ்தான் ராயல் ஓப்பனிங் அடிக்காட்டி முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால் அடிக்காட்டி கதை கந்தல் அப்படின்ற, ஜெய்ஸ்வால் அவனும் அடிக்காட்டி கதை கந்தல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் நீங்க ஒரு 4 மேட்ச் இருக்கா, அதுல 3 மேட்ச் வரிசையா சோக்காரானுங்க. அது எல்லா மேட்ச்லயும் இந்த வைபவ் சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் அடிச்சிருப்பானுங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பிரஷர் போகும், இவனுங்க உட்காந்து அடிப்பானுங்க. அவனுங்க அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் சருன்னு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களால நிக்க முடியாது, உட்காந்துட்டு இவங்களால நிக்க முடியாது. அந்த பிரஷரை ஏத்துக்கிட மாட்டாங்க. இவனுக்கு சும்மா 6 பால்ல 9 ரன் அடிக்க முடியல. இவனுங்க எங்க 200 ரன் அடிப்பானுங்க 10 ஓவர்ல கிழிச்சானுங்க. சோ தோத்துட்டானுங்க. தோத்ததுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான்டா, உங்க சிஸ்டம் தான். உங்க எல்லாமே தப்புடா சங்கக்காரா. எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு நாங்க புதுசா ஆரம்பிக்கிறோம் சார் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னீங்கல்ல. டிராவிட் ஒரு நேஷனல் கோச், அவர் கப் வாங்கி வந்திருக்காரு, அதனால ராஜஸ்தான் கப்பை வாங்கி தருவாரு அப்படின்னு நம்புனீங்கல்ல. உங்க பிரச்சனை, உங்க டீம் என்னத்தையோ பண்ணி தொலைங்க. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் டார்க் ஹார்ஸ்ல இருந்து பட் டஸ்ட்டுக்கு வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் தான் கீழே டேபிளுக்கு அடியில போவானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. சிஎஸ்கே எல்லாம் மேல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் இருக்கு, ஏதோ வந்துருவானுங்க சிஎஸ்கே எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கடைசி டேபிள்ல சிஎஸ்கே இருக்க போறது இல்ல, ராஜஸ்தான் தான் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மும்பை இன்னைக்கு வந்துட்டு ஜாலியா இருப்பானுங்க. பும்ரா எல்லாம் மனுஷனே இல்லப்பா. 4 ஓவர் போட்டு 15 ரன் தான் கொடுத்துருக்கான், 2 விக்கெட் எடுத்து. போல்ட் ஓவர்ல கொஞ்சம் அடி கொடுத்துப்பா. முன்னாடி போல்ட் ஓவர்ல விக்கெட்டும் வருது, ரன்னும் வருது. முன்னாடி எல்லாம் எப்படின்னா
பால் டு ஓவர்ல விக்கெட் அதிகமா வரும், நல்ல டைட்டாவும் போடுவான். எனக்கு தெரிஞ்ச நியூசிலாந்துல ஒரு பெரிய பவுலர் யார் வந்துட்டு ரன் அதிகமா கொடுப்பாருன்னா டிம் சவுதி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, டிம் சவுதி விக்கெட் எடுத்தாலும் ரன் கொஞ்சம் நிறைய கொடுக்குற பழக்கம் டிம் சவுதிக்கு உண்டு. அதே மாதிரிதான் இப்ப போல்ட் ஆகிட்டு இருக்கான். ஏன்டா போல்ட் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன் எக்கச்சக்கமா கொடுக்குறான், சும்மா பவுண்டரியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். மேபி வயசாவதா என்னன்னு தெரியல. பட் தீபக் சஹர் வழக்கம் போல இந்த பவர் பிளேன்னு வந்துட்டா சூப்பரா போடுறான். நான் எதிர்பார்த்தேன் கைஸ் வந்துட்டு, எனக்கு ஏதோ தோணுச்சு வைபவ் சூரியவன்சி வந்துட்டு தீபக் சஹர் ஒழுங்கா ஆட மாட்டான், ஏதாவது லூசுத்தனமா அவசரமா பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா தீபக் சஹர் நல்ல ஸ்பாட்டான பவுலர் பவர் பிளேலனா. இவன் எல்லா மேட்சும் ஆடுற மாதிரி இதே மாதிரி மேட்ச்லயும் வந்து ஆடினான். அவன் அடிச்சோட அவன் கண்ணு அப்படியே விரிஞ்சிட்டு, வைபவோட கண்ணு ஐயோ ஐயோ போச்சுரா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜெயசோல் நான் பாத்துக்கிறேன் சார், நான் வர்றேன் சார், போல்ட்டை நான் கிளிக்கிறேன், நான் 2 போச்சு 6, அவ்வளவுதான். அடுத்த பால் தூக்கிட்டான். நீ யாரா தம்பி சின்ன பையா அப்படின்ற மாதிரி. சோ ஜெய்ப்பூர்ல ஃபேன்ஸ் எல்லாம் பாவமா உட்கார்ந்து இருந்தானுங்க. சொல்ல போனா என்ன காசு கட்டி எல்லாம் வந்திருப்பானுங்க, அப்படி இப்படி பிங்க் சிட்டி, பால் சிட்டி, விமன் எம்பவர்மெண்ட், பூல் எம்பவர்மெண்ட் ஒண்ணு நடக்கல. இன்னைக்கு வந்து மும்பை கரட்டிட்டு போயிட்டானுங்க. மும்பை தான் கப்படிக்க போறானுங்க போல இந்த வாட்டி. மும்பை இல்ல ஆர்சிபி, இந்த 2 பேர்ல எவனோ. நான் தான் சொல்றேன் பாருங்களேன், மும்பையில் ஆர்சிபி தான். மும்பை ஆர்சிபிக்கு பெரிய டார்ச்சரா வரப்போறது மும்பை தான். கடைசி ஏதோ ஒரு பிளே ஆஃப்ல ஏதோ ஒரு மேட்ச் வரப்போகுது, அதுல ஆர்சிபி செம்ம அடி வாங்க போறானுங்க. எனக்கு ஏதோ உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஆர்சிபி தோக்கடிச்சிட்டானுங்கன்னு வைங்களா மும்பைய, ஆர்சிபி தான் சாம்பியன்ஸ். ஸோ அந்த 2 டீம்ல தான் ஏதோ ஒன்று அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வேற ஒரு மேட்ச் இருக்கு. அப்பா வர இந்த மேட்ச் எல்லாம் பார்க்க ஒஸ்டா இருக்கு. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாசம் ஜாலியா இருக்கு ஐபிஎல் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 1 மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த மிட் டைம்ஸ்ல கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த தோத்த எந்த டீம்ல வந்துட்டு டேபிள் லோவஸ்ட்ல இருக்காங்களோ அவனுங்க விளையாடும் போது நமக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு, இவனுங்க ஏன்டா வரானுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆயிருது. அதே மாதிரிதான் நாளைக்கு மேட்ச் இருக்கு, SRH வெர்சஸ் ஜிடி. நீ என்னமோ பண்ணிட்டு போடா SRH, நீ எதையோ பண்ணு. நீ சென்னையோட லேண்ட ஜிடியோட 1 hit ஒன்ற மாதிரி ஏதாவது நடந்தா சரி. இந்த வன்சி அடிச்சா, அந்த பஞ்சாபோட அடிச்சானுங்களே திடீர்னு அபிஷேக் சர்மா ஒரு செஞ்சுரி போட்ட மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா வின் பண்ணலாம். ஏன்னா ஜிடியும் தோத்துட்டு தான் வரானுங்க. ஸோ ஸ்ட்ராங்கா தான் வருவானுங்க. சுமன் கில் கேப்டன்சி நல்லா இருக்கு, ரொம்ப ஃபயரா தான் பண்றான், நல்லா விளையாடுறானுங்க. பட் ஃபைனல்ல போய் தோத்துருவானுங்க, அது கன்ஃபார்மா நான் சொல்றேன். ஸோ பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குன்னு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. And see you in the video and remember it, always be on top. Cheers.